கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சு. அலன் வாக்கர் வந்திருந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு ஜெர்சி வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதை தாண்டி விராட் கோலி என்ன நியூஸ் சொல்லியிருக்காரு, ஸோ இந்த வருஷம் கோப்பை அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் விராப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஐபிஎல் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த பிளேயிங் 11 கம்பேரிசன், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்குவாடு எப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம கம்ப்ளீட் டீடைல் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஃபைனலாக ஆர்சிபியோட ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சு, விராட் கோலி சொன்ன விஷயம் என்ன, தயவு செஞ்சு கிங்கனுக்கு கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, எப்பவுமே அந்த பேசிக் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு விராட் கோலி 2 நாள் முன்னாடியே இந்தியா வந்துட்டாரு. ஸோ ஆர்சிபி கேம்ப்ல முந்தா நேற்று தான் ஜாயின் பண்ணாரு. ஸோ நேற்று நடந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா லைனா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ லைனா எந்திரிச்சு நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மிருதி மந்தானா அண்ட் டீம் முழு டீம் வர முடியல அப்படின்னா கூட ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 கேர்ள்ஸ் பக்கம் வந்திருந்தாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். 25 பேர் வர முடியலன்னு கூட அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ட் ஸ்மிருதி மந்தானா கையில அந்த ஒரு WPL சாம்பியன் ஆனதுக்கான அடையாளமா அந்த டிராஃபியை அழகா தூக்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆர்சிபி டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயருமே விராட் கோலி முதல் கொண்டு எல்லாருமே லைனா நின்று பயங்கரமா கிளாப் பண்ணி ஹானர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வேற லெவல் எல்லாருமே தேங்க்யூ சொல்லிட்டு ஸ்மிருதி மந்தானா டீம் எல்லாருமே வந்தப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா லாயலா இருந்த ஃபேன்ஸுக்கு ஒரு டிராஃபி எங்களால முடிஞ்சதுங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. விராட் கோலிக்கு மனசே இல்லை, அவ்வளவு தூரம் வந்துட்டு பாராட்டி இருந்தாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் இவ்வளவு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இது கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு பெருமை தான். ஸோ என்னதான் அவங்க அடிக்கலைன்னா கூட இவங்களுக்கு நம்ம வந்துட்டு அது கொடுத்தே ஆகணும், அந்த ஒரு கிரெடிட் கொடுத்தாகணும். ஸோ நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோங்கிற மாதிரி ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஸோ தலைவணங்கினாங்க. வேற லெவல் விஷயங்க. கேமரன் கிரீன், ஃபேப் டு பிளெசிஸ், அது மட்டும் இல்லாம விராட் கோலி, ஸோ மேக்ஸ்வெல், பிக் பிளேயர்ஸ் எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மிருதி மந்தானா ஃபியூ வேர்ட்ஸ் பேசினாங்க. ஸோ அதாவது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதாவது இனிமேல் ஈசாலா கப் நம்மதே கிடையாது, நம்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்சிலாம் நடந்தது. ஸோ ஆலன் வாக்கர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நல்லா பண்ணாரு. ஸோ ஆலன் வாக்கர் பொறுத்த வரைக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஜெர்சி பிரசன்ட் பண்ணாங்க. ஒரு கிரிக்கெட் பேட் ஒன்று இருந்தது, விராட் கோலி கூட ஒரு போட்டோ, ஸோ எல்லா பிளேயர்ஸ் கூடயுமே போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸ்மிருதி மந்தானா கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியோட எமோஷனலான ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஃபேப் டு பிளெசி அண்ட் விராட் கோலி 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையாலுமே இவ்வளோ தூரம் லாயலா இருக்கிற ஃபேன்ஸுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னா 100% அவுட்புட் மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ட்ரை பண்றோம், இந்த தடவை பெட்டரான ஸ்குவாட் இருக்கு அண்ட் டீமுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது மேசிவா இருந்திருக்கு. உமன்ஸ் பிரீமியர் லீக் கிடைச்சிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபேன்ஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ட்ரீட், தயவு செஞ்சு நல்லா கொண்டாடுங்க. ஸோ இனிமேலும் கிரிக்கெட் நல்லா டெவலப் பண்ணுங்க, விமன்ஸ் கிரிக்கெட் இன்னும் மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் 2ஆம் மாத்த ட்ரை பண்றோங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. அது என்ன 2ஆம் மாத்துறது அப்படின்னா, ஒரு டைட்டில் அவங்க அடிச்சிட்டாங்க இல்லையா, இன்னொரு டைட்டில் எங்க பங்குக்கு நாங்களும் அடிச்சு காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி சைட்ல இருந்து வந்திருக்கிற நியூஸ் தான். ஹோப்ஃபுல்லி நாங்க டபுளா மாத்தி காமிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்குவாடு பெட்டரா இருக்கு, எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு, இருந்தாலும் சாஃபி அடிப்பாங்களா ஸோ அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம ஃபைனலா ஒன்று சொன்னாங்க, ஸோ தயவு செஞ்சு கிங்கன்னு எனக்கு கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கிங் கோலி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ கூப்பிட வேண்டாம்னு சொன்னா கூட அப்படித்தான் கூப்பிட போறாங்க. இனிமேல் எனக்கு கிங் கோலின்னு கூப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அவர் மனசை விட்டுட்டாரா, மனசு உடஞ்சிட்டாரான்னு தெரியல. எனக்கு ராஜா அப்படிங்கிறவன் அந்த ஒரு பட்டத்தோட இருக்கக்கூடியவன், ஸோ அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாரா, ஸோ என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டாருங்க. இருந்தாலும் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் டிராஃபி இருந்தாதான் கிங் எல்லாம் கிடையாது, நீங்க எப்பவுமே கிங் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அது மனசு உடஞ்சு சொல்லிட்டாரு, கிங்னு எனக்கு கூப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஓனா சொல்லிட்டாரு. ஸோ தலை கூட சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த தலைங்கிற நேம் எனக்கு வேண்டாம், என்ன அஜித் குமார்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி விராட் கோலி என்ன பிகேன்னு கூப்பிடுங்க, விராட்னு கூப்பிடுங்க, இந்த கிங் அப்படிங்கிற நேம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலா இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இதுக்கு முன்னாடியே லிட்டில் பிட் பயிற்சி அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நெட் எல்லாம் கட்டி ஸோ ஃபேப் டு பிளெசி வந்துட்டு 2 நாளாவே பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. விராட் கோலி ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் நெட்ல இருந்தாரு. ஸோ இது எல்லாமே செம்மையா போச்சு. ஸோ ஒரு வழியா அந்த ஒரு ஆர்சிபி ஈவெண்ட் அப்படிங்கிறது வேற லெவல்ல நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ இதோட எல்லாமே முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா மேட்ச் தான், ஒரே நாள் தான் இருக்கு. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 கம்பேரிசன், ஸோ ஒவ்வொரு டீமும் எப்படி இருக்கு, ஸ்குவாட் எப்படி இருக்கு, இன்ஜுரி லிஸ்ட் என்ன, ஸோ இம்பாக்ட் பிளேயர்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஒவ்வொரு வீடியோவா வரப்போகுது. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.